வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஓப்போலேருந்து மற்றும் ஒரு இயர்ஃபோன்ஸ் TWS ப்ளூடூத் இயர்ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோனுடைய நேம் பார்த்தீங்கன்னா OPPO Enco. ஸோ இந்த OPPO Enco பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட், OPPO Enco இந்த மாதிரி ஒரு சதுர வடிவத்தில் ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வருது. பாக்ஸுக்கு பின்புறத்தில் இதனுடைய பல விவரங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதனுடைய விலை 1999 ருபீஸ்க்கு இது அவைலபிளாக இருக்க போகுது. ஆனால் இது சேல் டேட்லேருந்து ஒரு 3 நாளைக்கு 1800 1799 அப்படிங்கிற ஒரு விலைக்கு இது அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த விலைக்கு இந்த இயர்ஃபோன் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த சார்ஜிங் கேஸ், இந்த TWSக்கான ஒரு சார்ஜிங் கேஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர யூசர் மேனுவல், எக்ஸ்ட்ரா சைஸில் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் சார்ஜிங் கேபிள் கொடுக்குறத நிறுத்துறது ஒரு புது ஃபேஷனாக போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, சார்ஜிங் கேபிள் நம்மக்கிட்ட எங்கேயாச்சும் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோடைய சார்ஜிங் கேஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவ்வளோ பெரிய மாத்திரையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கிளாசி ஃபினிஷிங்கில் இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறது நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இது யூஸ் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆக போகுதுங்க. ஸோ ஆனால் இது வரைக்கும் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆனது ரொம்ப ஒன்றும் தெரியல. பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-Cக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு LED லைட் இருக்குது. வேறு எந்த இடத்துலையுமே எக்ஸ்ட்ராவாக எந்த பட்டனுமே கிடையாது. இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெக்கானிசமில் க்ளோஸ் ஆகுது. ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக ஷேக் பண்ணாலும் திறக்கிறது கிடையாது. இது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஷேக் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இயர்பட்ஸும் கீழே விழுகலை. நல்ல ஒரு ஃபர்மான ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் கேஸை விட இயர்பட்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ்னுடைய டிசைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்இயர் டைப்ஸ் ஆஃப் இயர்பட்ஸ். இது ஸ்டெம் டைப் டிசைன் கிடையாது. இதோடைய உள் பகுதியில் ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளிப்பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட்னு பார்க்குறப்போ கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஒரு ஈஸியாக நீங்கள் தொடச்சிடலாம். மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்கன்னா அழுக்கு அதிகமாக ஒட்டும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் பாட்டம்லையும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேர் டிடெக்ஷனுக்கான சென்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டச் சென்சிட்டிவ்க்கான கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர்னுடைய எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. பாட்டை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறது, காலை ஆன்சர் பண்ணுறது, காலை கட் பண்ணுறது, எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹே மெலடின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. எந்த மொபைல் ஃபோன், ஓப்போ மொபைல் ஃபோன் அவசியம் கிடையாது. எந்த மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அந்த ஹே மெலடி அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இந்த கண்ட்ரோல்ஸில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால சிங்கிள் டச்சுக்குமே அவங்க ஜெஸ்டர் கொடுத்துருக்கிறதுனால காதில் மாட்டிக்கிறப்போ சில சமயம் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணப்போ கூட லைட்டாக எங்கேயா கை எங்கேயாச்சும் பட்டுருச்சுன்னா பாட்டு ப்ளே ஆயிடுது, பாஸ் ஆயிடுது. ஸோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது. ஆனால் எல்லா கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. சிங்கிள் டேப் இருந்தால் தானே பிரச்சனை. பட்டன் கண்ட்ரோல் கொடுக்கணும்னு சொல்லல, டச் சென்சர்லேயே எல்லாமே கொடுக்கலாம். சிங்கிள் டேப்புக்கு பதிலாக எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா டபுள் டேப், ட்ரிபிள் டேப், லாங் டேப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை அவங்க தவிர்த்திருக்கலாம். இதனுடைய பில்டு குவாலிட்டி அருமையாக இருக்குது. ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. காதுக்குள்ள ரொம்ப சிறுசாக அழகாக ஃபிட்டாக இருந்தால ரொம்ப நேரம் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. காதிலேருந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனை நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த OPPO Enco Budsனுடைய சவுண்டு குவாலிட்டியை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி திரும்பியும் உங்களுக்கு நினைவூட்டிக்கிறேன். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 2000க்கும் கம்மியான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஏர்பாட்ஸ் மாதிரி நல்லா இருக்குமா, இல்லை OPPO Enco மாதிரி நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. 2000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதோடைய பேஸ் டெலிவரி அருமையாக இருக்குது. இந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு ரொம்ப கிராஸ் ஓவர் ஆகாமல் கிளியராக டிஸ்டிங்க்டாக இருக்குது. ரொம்ப ஒன்று டீப்பான ஒரு தம்பிங் பேஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பேஸ் டெலிவரி அருமையாக இருக்குது. சப் பேஸ் இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் கிளியராக இல்லை. பட் ஒரு என்ஜாயபிள் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ஸ் கிளாரிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே கிளியராக இருக்குது. மேல் வாய்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இல்லை கேமிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வாய்ஸ் கிளாரிட்டியை பார்த்தீங்கன்னா சில சமயம் சில சவுண்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸோட லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் பேசி வாய்ஸ் கொஞ்சம் கூட்டி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக தெரியுது.
பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஃப்ரீக்வன்சியுமே ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ கிளாரிட்டி அவங்க கொடுக்க முடியுமோ அந்த கிளாரிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேம் மோட் இருக்குங்க, ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோ லேட்டன்சி மோடுக்கு போயிடுது. ஸோ கேம் மோட்லேயும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேம் விளையாடலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஷூட்டிங் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு என்ஜாயபிள் கேம் பிளே உங்களுக்கு கிடைக்கும். கால் குவாலிட்டியுமே சர்ப்ரைசிங்லி எனக்கு ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் விலையிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. கால் குவாலிட்டி, மைக்கோடைய கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறப்போ அவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. எக்ஸ்டர்னல் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்கா, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஓகே. பட் அதை ரொம்ப நம்பி நீங்கள் இதை வாங்க முடியாது. பட் கால்ஸ் பேசுகிறப்போ மைக்கினுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. அவங்க பேசுகிறது நமக்கு கிளியராக கேட்குது. OPPO Enco Budsல சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அவுட்டோரில் டிராஃபிக்கில் இருக்கேன். ஸோ டிராஃபிக்னஸை தாண்டி நான் பேசுகிற என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி கேட்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த OPPO Enco Budsை நான் இண்டோர் கண்டிஷன்ஸில் வச்சு நான் பேசுகிறேன். ஸோ என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது, மைக்கினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்போ இந்த இயர்பட்ஸ்னுடைய ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ் வரைக்கும் வரும். பாருங்கள், லைட்டை தொட்டாலே பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்களா 6 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு அவங்க சொன்னாங்க. பட் ஒரு 50% வால்யூமில் வச்சு நான் என்னுடைய டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு 6 ஹவர்ஸுக்கு மேலேயே கிடச்சிது. இந்த கேஸுக்குள்ளே இருக்கிற இந்த பேட்டரியை வச்சு இதை ஒரு 4-5 தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 26 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடச்சிது. OPPO Enco Buds வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு சிறந்த ஒரு இயர்பட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண OPPO ப்ராடக்ட்ஸ்லேயே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது OPPO Enco X, 2வது பொசிஷனில் இருக்கிறது OPPO M31, 3வது பொசிஷனில் சர்ப்ரைசிங்காக ஒரு அடிஷன் வந்து ஆட் ஆயிருக்கு OPPO Enco Buds. ஸோ 2000 ரூபாய்க்கும் கம்மியான வேலையில் இவங்க இந்த லான்ச் பண்ணியிருக்கிற இந்த இயர்பட்ஸ் என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் இயர்பட்ஸ்னுடைய லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இயர்பட்ஸ்னுடைய GSS ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. நம்ம சேனலில் போட்ட மற்ற ஆடியோ ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.